வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். ராகு கேது பெயர்ச்சி. விருச்சக ராசிக்கு ராகு 3ல் 9ல் கேது. இப்போ இந்த கிரகங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ராகு கேது பெயர்ச்சி 2026க்கு. இந்த கிரக பெயர்ச்சினால மாற்றங்கள் வர்றதுக்கானதுக்காக தான் நம்ம பெயர்ச்சி பலனும் நம்ம பார்க்குறோம். இந்த ராகு கேதுங்கிற பெயர்ச்சி ராகு கேதுங்கிறது தோஷமான கிரகங்கள். அதனால ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது அதனால தான். இந்த தோஷம் இருக்கிறனால தான் கல்யாணம் நடக்கிறது இல்லை. ரொம்ப பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் அப்படின்னா இந்த தோஷம் கடுமையாக இருக்கும். அதனால அவங்களுக்கு திருமணம் நடக்காமே இருக்கும். இதெல்லாம் இந்த தோஷத்தினால தான். அப்போ இந்த பெயர்ச்சியில் பலன் பார்க்கும்போது இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நமக்கு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பலனை கணிச்சு சொல்லும்போது நமக்கு இந்த பெயர்ச்சியில் நமக்கு திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி பொது பலனில் எல்லாரும் பார்க்குறோம். அது பொதுவாக எல்லாரும் பார்க்குறது தான். அப்போ அதில் நடந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கொஸ்டினாக வைக்கிறாங்க, கேட்குறாங்க. அப்படி நடக்கும் அப்படிங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு நடக்குது, நடக்காமல் இல்லை. ஒரு என்ன சொல்ற 10 பேர்த்துக்குனா ஒருத்தங்களுக்காக நடக்குது அந்த ராசி பலன் சொல்கிறது மூலிமா. 9 பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த தோஷங்கள் கடுமையாக இருக்கும். அந்த ராகு கேது தோஷம் கடுமையாக இருக்கும். அதனால நடக்கிறது இல்லை. பொதுவாகவே ராகுங்கிறது நம்ம ராசிலேயோ நம்ம ஜாதகத்தில் பொதுவாக எப்படி இருக்கணும் அப்படின்னுச்சுன்னா, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னியில் இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஒரு அதிர்ஷ்டசாலி, ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி இந்த கேதுங்கிற கிரகமும் பொதுவாக கேதுங்கிற குருவோட சேர்ந்துதான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குங்கிற கிரகம். இந்த 2 கிரகங்களும் இப்போ இந்த கோச்சாரத்தில் வரும்போது நமக்கு ஒரு 18 மாதம் ஒரு 2028 வரையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தருமா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின். பொதுப்படியான கருத்துக்களுக்கு பொதுப்படியான தீர்வுகள் பொதுவாக நீங்கள் ராசி பலனை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுறது பொது கலன். இப்போ ஏன் மாறுது அப்படின்னா, பொதுவாக பெயர்ச்சி காலத்தில் மாறுறதுங்கிறது பொதுப்படையான. ஆனால் பொதுவாக நமக்கு காரியம் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இந்த கடுமையான தோஷங்கள் இருக்கும். இந்த ராகு தோஷமும் கேது தோஷமும் கடுமையாக இருக்கும். அதனால தான் நமக்கு அந்த பெயர்ச்சி நடந்தாலும் கல்யாணம் நடக்கிறது இல்லை. அப்போ இந்த பெயர்ச்சிலையும் ஒரு சில பேர்த்துக்கு நடந்தாலும் பிரச்சனையாக இருந்து பிரச்சனை பிரிவாகி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுலாம் இந்த ராகு கேது தோஷத்தினால தான். இப்போ ஒரு குரு திசையிலையோ இல்லை சுக்கிர திசையிலையோ இப்போ திருமணம் நடந்துருது. ஆனால் இந்த நடந்திருந்தாலும் இந்த கடுமையான தோஷத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சிடுறாங்க. இந்த பிரிவுக்கான காரணங்கள் இந்த கேது கிரகம் தான் மெயின் காரணம். இப்போ நிறைய கோர்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது பூரா இந்த கிரகத்தோடைய தாக்கம் உள்ளவங்க தான். இந்த கேது இந்த ராகுனுடைய தாக்கம் உள்ளவங்களுக்கு தான் இந்த டைவர்ஸுங்கிறது அதிகமாக வரும். இந்த தனிமையை விரும்புகிறதும் அவங்க தான், தனிமையாக இருக்கிறதும் அவங்கிறது தான். இது எல்லாமே இந்த கேது கிரகத்தினாலும் நடக்குது. இந்த கேது தோஷத்தினாலும் ராகு கேது தோஷத்தினாலும் நடக்கிறது. அப்போ அவங்க ஆன்மீகத்தில் ஒரு சில பேர் போயிடுவாங்க, தனிமையை விரும்பி ஆன்மீகத்துக்கு போவாங்க. ஏன்னா இந்த கிரகம் ஆன்மீகத்தையும் குறிக்கும். ஒரு கிரகம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போது என்னால் முடியலை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி துறவியாக போகிறதும் இந்த இதே கிரகம் தான். அப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தொடர்பு ஒரு மனசுலையும் உடம்புலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறையா கலர் துணிகள் போடுறதும் இந்த கேதுனால தான். அதே மாதிரி ஆன்மீகத்தில் மாலைகள் நிறைய அணிகிறது, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாலைகள் அணிகிறது எல்லாமே இந்த கேதுனால தான். ஆன்மீகத்துக்குள்ளே போனீங்கன்னா சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சிந்தனையை மாற்றுறதும் இதே ஒரு கேது கிரகம் தான். இந்த ராகும் கேதும் ஒரு மனிதனுக்கு தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தோஷத்தோடு இருக்குதுன்னா இந்த எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும். அது இந்த கடுமையான தோஷம் அவர் குடும்பத்திலே அவங்க இருக்காமல் பிரிஞ்சு இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த தோஷம் இருந்தாலும் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த தோஷம் கடுமையாக இருக்காது, நார்மலாக இருக்கும். பொதுவாக ஜென்ரலாக இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த பயிற்சி காலத்தில் அந்த நவக்கிரக கோயில்களுக்கு போய் இந்த ராகு ஸ்தலத்துக்கு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாவே சரியாயிடும். இப்போ வெளிநாட்டில் வேலை இருக்கவங்க ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணால் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலைக்கு இருப்பார். ஆனால் அதான் அவங்களுக்கு அந்த கேது தான். அதே மாதிரி மனைவி வெளிநாட்டில் இருப்பாங்க, ஹஸ்பண்டு இங்கே உள்நாட்டில் இருப்பாங்க. அது இந்த கேது தான். ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும், ஒற்றுமையாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரிவினையும் இருக்காது. அப்போ இந்த கிரகங்களுடைய தோஷங்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ கடுமையான தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் பிரிஞ்சு இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்காமாங்க, ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இது ஒரு வகையான ஒரு அமைப்பு. இப்போ இந்த ராகு கேதுங்கிறதுலேயே ஒரு பல அமைப்புகள் இருக்கும். இதில் ஒரு சில வகையான அமைப்பு. இப்போ
இப்போ நம்ம வெளிநாடு போகிறோம்னாவே ராகு தான் மெயின் காரணம். வெளிநாடு கரன்சி நமக்கு பணம் கைக்கு வரணும்னாவே ராகு தான் மெயின் காரணம். அப்போ இந்த இதெல்லாம் வந்து நடக்குமாங்க சார்? நான் தொடர்ந்து வந்து இந்த ராகு கேது பயிற்சி 18 மாதத்துக்கு ஒருக்கு அந்த பயிற்சி போடுறீங்க, 1.5 வருஷத்துக்கு ஒருக்கு அந்த பயிற்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நடக்கிறது இல்லைன்னா இந்த கடுமையான தோஷங்கள் இருக்கிறதுனால தான் நடக்கிறது இல்லை. என்ன காரணத்தினால இந்த கடுமையான தோஷங்கள் வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கிற தோஷம் நம்ம பசங்களுக்கு வரும். அவங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அது யோகமாக மாறும். அப்போ தான் வந்து சொல்கிறது, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னியில ராகு இருந்தால் ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது. இது பொதுப்படையான கருத்து. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வண்டி வாகனத்தில் ஓட்டும் போது இரவோ பகலோ ஓடும்போது பாம்பு குறுக்க வரும்போது நம்மளை அறியாமல் வந்து வண்டி விட்டு ஏற்றி கொண்ணும்போது அது இறந்துருது. அப்போ அது வந்து தோஷமாக மாறிடுது, சர்ப்ப தோஷமாக மாறிடுது. இதே மாதிரி தான் இந்த கேது கிரகங்கிறது உடம்புலையும் சரி மனசுலையும் சரி, இந்த கேதுங்கிறது வந்து செய்வினை குறிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தங்க மன வலிமை குறைஞ்சு ஒருத்தங்க ஒல்லி ஆகிறது, உடம்பு லீன் ஆகிறது, உடம்புல என்ன இருக்குன்னே தெரியல, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகிறது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அது கேது கிரகத்தினால செய்வினை மருந்து வந்து வயிற்றுக்குள்ள இருக்கும். அது வெளியில் கண்ணில் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு நைட்டில் தூக்கமே இல்லாமல் சில அந்த கடுமையான காலம் வரும்போது, இந்த பெயர்ச்சி காலம் வரும்போதோ இல்லை அது அந்த கிரகத்துடைய புத்தி கேதுடைய புத்தி காலம் வரும்போதோ கேதுங்கிறது செய்வினை குறிக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம உடம்புல வந்து முதுகு எலும்புல வந்து வலி அதிகமாக இருக்கும், தூக்கம் வராது அப்படின்னு ஒரு 2-3 சிம்டம்ஸ் இருக்குது. உடம்புல அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம டாக்டர் வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஸ்கேன்லையும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு அந்த கிரகத்தோடைய வச்சு செக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வயிற்றில் அந்த மருந்து இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துட்டோம்னா அதுலேருந்து அந்த கிரக தோஷமும் நிவர்த்தி ஆயிரும், அந்த உடம்புல இருக்கக்கூடிய வலியும் குறைஞ்சிரும், அதுலேருந்து வெளியிலேயும் வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கிற மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு நாலேஜ் இது எல்லாமே வந்து கிரகங்கள்னால வரக்கூடிய ஒரு செயல்பாடுகள். அப்போ ஜாதகத்தை பார்க்குறோம், நமக்கு யோகங்கள் வேலை செய்யலை அப்படின்னா என்ன காரணத்தினால பண்ணலைன்னா இந்த தோஷம் கடுமையாக இருக்கிறனால அதுதான் வர்றது. இப்போ ஏன் நம்ம பெயர்ச்சி பலனவே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பெயர்ச்சி பலன்கிறது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும், அவங்க மனசில் பதிகிறது. இப்போ ஒவ்வொரு ராசியும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி துலாம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் அவங்க ராசி மேலே அந்த இன்ட்ரெஸ்ட்டும் மனசில் போய் பதிகிறது. அப்போ அவங்களுக்கு தான் நம்ம ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா. அது மாதிரி தான் இந்த கிரகங்களுடைய தோஷங்களும் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி அது ஒரு தாக்கத்தை உடம்புல ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் இருப்பாங்க, திருமணம் நடக்காமல் இருக்கும், குழந்தை கிடைக்காம இருக்கும், திருமணம் நடந்தாலும் பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் அந்த தோஷத்துக்கு ஏற்ப அவங்க ஜாதக ரீதியாக அந்த செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல் அப்படியே நம்ம பஞ்சு மாதிரி அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி அந்த கிரகங்கள் வந்து நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ கிரக மாற்றங்கள் வந்து நமக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் அப்போ நம்ம அந்த ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை நம்ம சரி பண்ணுறோம். அப்போ சரி பண்ணும்போது தான் சரியாகும். இப்போ நம்ம ஜாதகத்தை தான் மெயினாக பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் வந்து இப்போ ராகு கேது இருக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல மேஷம் ரிஷபம் கடகம் கன்னியில் இல்லைன்னாலும் மற்ற இடத்துல இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தோஷங்கள் வலிமையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சோம். அது ரொம்ப வலிமையோட ஆக்கிரசத்தோட அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது என்ன நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அப்படியே இருக்கிறோம். இதுதான் அந்த தோஷத்தினுடைய தாக்கம். இதை எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா, நம்ம உடம்புல வலி வரும்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு தெரியும். அப்போ உடம்புல இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குங்கிறது தெரியும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகலை, சரி இவரை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். இப்போ இவரை பார்த்தா சரியாகுங்கிறது மனசில் எண்ணம் தோணணும், அப்போ தான் அது சரியாகும். அவருக்கு அந்த நம்பிக்கை வரணும், அப்போ தான் சரியாகும். இது எல்லாம் அந்த கிரகங்கள் மனசுலையும் எண்ணத்திலையும் ஏற்படுத்திடும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கும் போது கிரகம் அடுத்த செகண்டு வந்து அந்த நோயும் குணமாகாது, உங்களுக்கும் குணமாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்காத கிரகம். அதுக்காகத்தான் சொல்கிறது. அப்போ அந்த கிரகங்களுடைய தோஷம் விலகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கிரகத்தை தோஷத்தை இதுவரையும் யாரும் விலக்கி காமிச்சதில்லை. உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்லுங்க. இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு கிரக தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதை ஆக்டிவேஷன் எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதுதானே சரியான ஒரு மருந்து. இப்போ இன்னைக்கு இந்த 18 மாதம் கழிச்சு இதே கிரகம் அடுத்த பயிற்சியில் வேறு இடத்துல இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் 3ஆம் இடத்துல இருக்குன்னா ராகு அதே வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. இப்போ மாறும். ஆனால் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் நம்ம ஜாதக கட்டத்தில் பிறப்பு ஜாதக கட்டத்தில் அந்த கிரகம் வந்து இப்போ நீங்கள் பெயர்ச்சியில் மாறாட்டம்னா அந்த தோஷம் கடுமையாக இருந்து அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த பெயர்ச்சி காலத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும்.
அப்போ நம்ம அதை சரி பண்ணணும். நம்ம பிறப்பு ஜாதகத்தில் இந்த மாதிரி ராகும் கேதும் நமக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது சரியானபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரி பண்ணிடலாம். அப்போ அதை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பயிற்சி காலம் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நன்மையை கொடுத்துரும் அந்த கிரகம். கிரகம் தான் நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் 12 ராசியில் இருக்கிறவங்களும் இல்லை பொதுவாக உங்களுடைய ஜாதகத்திலையும் நான் சொல்கிற மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணணும், உங்களுக்கு சரியாகணும், சரி பண்ணணுங்கிற எண்ணம் தோணுனா என்னுடைய நம்பருக்கு இதே நம்பர் என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சார், இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு சரி பண்ணணும்னு சொன்னால் கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம், நேர்லேயும் பார்க்கலாம், ஆன்லைன்லையும் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை எதுன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களுடைய பேசும்போதும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தாக்கத்தை சொல்லும்போது அதுக்குண்டான ரெமெடி நம்ம கொடுப்போம். அதுக்குண்டான ரெமெடி இருந்தால் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். ரெமெடி இல்லாமல் சரி பண்ண முடியாது. அப்போ ஒரு கிரகத்துடைய கல் போட்டு தோசை நிவர்த்தி ஆகுதுன்னா கிரகத்துடைய கல் உயிரோட்டத்தோடு இருந்து அதை கொடுத்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சா தான் அவருக்கு அந்த தோஷம் உடம்புல இருந்து விலகும். அந்த கிரகத்தால் யோகம் வரும், அந்த கிரகத்தால் நன்மை நடக்கும். அப்போ கிரகம்தான் நன்மை நடக்குது, கிரகம்தான் நமக்கு நன்மையை கொடுக்குது. அப்போ அந்த கிரகத்துடைய நவக்கிரக கல் அணியும் போது கிரக நன்மையை கொடுக்கும். அப்போ அந்த கிரக நன்மையை கொடுக்கறதுக்காக தான் கல்லை நம்ம உடம்புல அணிகிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் விலகிறதுக்கும் தடை விலகிறதுக்காக நவக்கிரகத்துடைய கற்களும் நம்ம அணிகிறோம். சரிங்களா? அப்போ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.